ஒரு தேர்தல் வியூக நிறுவனத்தை வந்துட்டு இவங்க வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிறாங்களோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிக்கிறாங்களோ, அவங்களோட இவங்க நடத்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தில் வந்துட்டு சீக்ரஸி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப மட்டமானது, தப்பானது, அது தவறான பாதையை கொண்டு செல்லும். ஆனால் அவங்க அதான் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. ஒரு கட்சிக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு புரியலை. எனவே அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? ஜெயிக்கணும். கார்பரேட்டுடைய நோக்கம் எப்படி ப்ராஃபிட்டோ, அந்த மாதிரி இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய நோக்கம் வந்துட்டு வெற்றி. ஸோ அந்த வெற்றிக்கு பின்னாடி போகிறாங்க. தலைவர்கள் எல்லாரும் போகிறாங்க. இது விஜய் மட்டும் இல்லை, எல்லாரும் போகிறாங்க. ஸோ அவரும் போகிறாரு. அதனால் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சொல்யூஷனை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டணி எல்லாம் அமைப்பாங்களா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் ரைட்டு, போக்குவரத்து. மக்கள் ஏற்றுக்கணுங்க. மக்கள்கிட்ட ஒரு ஒரு கட்சியை பற்றியும்